இப்போ வேர்ல்ட் அளவுல என்ன ஒரு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த கோல்டு சினாரியோ தான். ஸோ கோல்டோட பிரைஸ் வந்து இப்ப கரெக்ஷன்ல போயிட்டு இருந்தாலும், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்ல. இந்த வார் வந்துருச்சு, கிரைசிஸ் வந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்ல. இப்போ வந்து ரொம்ப பெரிய கரெக்ஷன்ல இருக்கு. அப்படின்னு கோல்ட பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம வந்து அப்டேட்ஸா வந்து குடுத்திருப்போம். அதே மாரி அனௌன்ஸ்மென்ட்டா குடுத்திருப்போம். ஸோ நெறைய எக்ஸ்பெர்ட்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா, பிரெடிக்ஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பேங்க் ஆனைய ஒன்றுல இந்த கோல்ட்மன் சாட்ஸ் வந்து இப்ப 2026 செகண்ட் ஹால்ஃப் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல அவங்க வேற ஒரு பிரெடிக்ஷன் குடுத்திருந்தாங்க. இப்ப செகண்ட் ஹால்ஃப் வந்ததுக்கு அப்புறம் 2026 டிசம்பருக்குள்ள கோல்டோடைய பிரைஸ் அதாவது 1 ஆன்ஸ் வந்து எவ்ளோ பிரைஸ்க்கு வந்து போகும் அப்டின்னா, கிட்டத்தட்ட $4,900 வரை போலாம் அப்டின்ற மாதிரி ஒரு நியூ ஃபார்காஸ்ட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்டின்னா, இவங்க 2026 ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல என்ன மாதிரியான பிரெடிக்ஷன் சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, 1 ட்ராய் அவுன்ஸ் கோல்டு வந்து கிட்டத்தட்ட $5,400 வரை போகும் அப்டின்ற மாரி ஃபார்காஸ்ட் குடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ $4,900 அப்டின்ற மாரி குறைஞ்சிருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஸோ இதோட மீனிங் நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த பிரெடிக்ஷன்லயே வந்து இப்போ கம்மியாகும் அப்டின்ற மாரி அவங்க சொல்றாங்களா? இல்ல கோல்டுக்கு ஒரு நியூ புல் ரன் வந்திருக்கா? கோல்ட்மன் சாட்ஸ் என்ன மாதிரியான பிரெடிக்ஷன், என்ன மாதிரியான விஷயங்கள வந்து அவங்க சொல்றாங்க? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன டார்கெட்? இப்ப சொல்றதுக்கான ரீசன் என்ன? ஸோ ஏன் வந்து டார்கெட் வந்து கம்மியாச்சு? அப்படின்ற ரீசன் என்னவா இருக்கும்? அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த அப்டேட்ல கோல்ட்மான் சாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோல்ட்மேன் சாக்ஸ் நியூ ரிப்போர்ட் படி டிசம்பர் 2026க்குள்ள கோல்டோட பிரைஸ் ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்றப்போ நம்மளுடைய கோல்டு பவுண்ட், கிராம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்றப்போ வந்து 31 கிராம்ஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க, கால்குலேட் பண்றாங்க. அப்ப 31 கிராம்ஸ்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4 பவுன் வரையும் கனெக்ட் ஆகும். ஸோ 4 பவுனுடைய பிரைஸ் கிட்டத்தட்ட $4,900 வரை போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு நெறைய பேருக்கு என்ன கன்ஃப்யூஷன் அப்படின்னா, இந்த ஒரு ட்ராய் அவுன்ஸ் வந்து சும்மா 31 கிராம்ஸ் அதாவது கிட்டத்தட்ட 4 பவுண்ட் தாங்க. இன்னைக்கு டாலருடைய ரேட் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட $4,900 அப்படின்றது ரூ. 4,21,000 வந்து கணக்கு பண்றாங்க. அதாவது 1 கிராமுக்கு ரூ. 13,500 1 பவுனுக்கு கிட்டத்தட்ட 1,08,800 இல்ல ரூ. 8,000 அப்படின்ற ஒரு கால்குலேட்ல தான் வருது அப்படின்னே சொல்லலாம். ஆனா முக்கியமான விஷயம் இது இன்டர்நேஷனல் கோல்டு பிரைஸ் உடைய ஃபார்காஸ்ட் மட்டும் தான். இந்தியாவுல அட் த சேம் டைம் டாலர் ரேட், இம்போர்ட் டியூட்டி, ஜிஎஸ்டி இந்த மாதிரி ரீசன்னால உண்மையான கோல்டு பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா இப்பவே கோல்டோட பிரைஸ் 1,08,000 தாண்டி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து கோல்ட்மன் ஷாக்ஸ் வந்து 2026 டிசம்பருக்குள்ள இவ்ளோ வரும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இதுக்கு மேல வந்து இந்தியாவுல வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ முன்னாடி என்ன டார்கெட் சொல்லியிருந்தாங்க, இப்போ என்ன டார்கெட், இப்போ ஏன் அவ்வளவு வந்து இதா இருக்கு அப்படின்னா, இதுதான் ரிப்போர்ட்ல வந்து ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டே. முன்னாடி கோல்ட்மன் சாக்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு ட்ராய் அவுன்ஸ் கிட்டத்தட்ட $5,400 வரை போகும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்னைக்கு டாலருடைய கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு ட்ராய் அவுன்ஸ் கிட்டத்தட்ட $4,64,000 வந்து போகும் அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு கிராமோட பிரைஸ் 14,900 கிட்டத்தட்ட ஒரு பவுன் வந்து $1,19,000 போகும் அப்படின்ற மாரி அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த டார்கெட் 1,19,000 இருந்து 1,08,000 வரையும் வந்து அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட $11,000 வரையும் அந்த டார்கெட் வந்து கம்மியாயிருக்குது. அவங்களுடைய டார்கெட், அவங்களுடைய பிரெடிக்ஷன். ஸோ ஏன் வந்து இந்த பிரெடிக்ஷன்ல இந்த டார்கெட் கம்மியாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு சேஞ்சுக்கு முக்கிய ரீசனே யுஎஸ் ஃபெடரல் உடைய அந்த ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பாலிசி தான். ஸோ முன்னாடி ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வேகமா குறையாம இன்னும் சில காலம் வந்து ஒரு ஹை லெவலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா டாலர் ஸ்ட்ரென்த் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல கோல்டு மேல ஒரு பெரிய பிரஷர் வரும் அப்படின்ற மாதிரியும், அதனால தான் கோல்ட்மன் சாக்ஸ் தன்னோட ஃபார்காஸ்ட்ல வந்து $5,400 இருந்து $4,900 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருந்தா வந்து கோல்டு மேல ஒரு அவநம்பிக்கை வருதா? ஸோ நம்பிக்கை இழந்து மக்கள் இருக்காங்களா? ஸோ இதுல என்ன மாதிரியான பாசிட்டிவ் ஏன் வந்து கோல்டு இன்னும் ஒரு பாசிட்டிவ் சிக்னல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டார்கெட் தான் வந்து கம்மியா இருக்கு. கோல்ட்மன் சாக்ஸ பொறுத்தவரையும் டார்கெட் தான் கம்மி பண்ணியிருக்காங்களே தவிர, கோல்டுல ஒரு நெகட்டிவா வந்து ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்கள பொறுத்தவரையும் கோல்டு வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் லாங் டெர்ம் புல்லிஷா தான் வந்து கோல்டு இருக்கு. ஸோ இதுக்கு 3 ரீசன் சொல்றாங்க. அதே மாரி இப்ப வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் ரிலேட்டடான இந்த கோல்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸும் அதிகமா கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சிக்னலா தான் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற
அப்படின்ற மாதிரியும், செகண்ட் ரீசன் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அதே மாதிரி வார் இந்த மாதிரி டென்ஷன். ஸோ அதே மாதிரி இந்த எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் ஹெவன் அசெட்டா கோல்டு தான் எல்லாரும் சூஸ் பண்றாங்க. அதான் 2வது ரீசன். 3வது ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களோட போர்ட்ஃபோலியோல கோல்டு அலோகேஷனை தான் இன்னும் கண்டினியூஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் சிக்னல் தான் கோல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ல தான் லாங் டேர்ம் கோல்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து லாங் டேர்ம் அப்படின்னாலே நம்ம வந்து கோல்டு தான் ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்ற மாதிரி கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து கூறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதுல நம்மளோட இந்திய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் பார்த்த உடனே வந்து கோல்டு வாங்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவெடுக்க முடியாது. அதே நேரத்தில் பேனிக்கும் ஆக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே கோல்டு வாங்கியிருக்கீங்க, வச்சிருக்கீங்க, அவங்க வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா அமைதியாக ஹோல்ட் பண்ணா ஓகேவா இருக்கும். ஸோ நீங்க நியூவா வாங்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த ஒன் டைம்ல ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல போறது, ஒரே அமௌண்ட்ல கோல்டு பிசிக்கல் கோல்டு வாங்குறது. ஸோ இது எல்லாம் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த எஸ்ஐபி மூலமா வந்து வாங்கணும் அப்படின்னா ரிஸ்க் வந்து கம்மியாகும். ஏன் அப்படின்னா ஷார்ட் டைம்ல வந்து ஒரு வேலட்டைல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா லாங் டைம் போர்ட்ஃபோலியோ அந்த டைவர்சிஃபிகேஷனுக்கு கோல்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு சேஃபான அசெட்டா தான் வந்து இப்போ வரையும் பார்க்கப்படுது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது கோல்ட்மேன் சாக்ஸ் தன்னோட பழைய அதாவது ஓல்டு ப்ரெடிக்ஷன்ல $5,400 இருந்து அந்த டார்கெட்டை 4,900 வந்து குறைச்சிருந்தாலும் கோல்டு மேல ஒரு பாசிட்டிவ் வியூவை இன்னும் மாத்தல அப்படின்னே சொல்லலாம். ஸோ முன்னாடி இருக்க ப்ரெடிக்ஷன் படி ஒரு பவுனுடைய விலை வந்து சுமார் 1,19,000 வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே சேஞ்ச் பண்ணி 1,08,000 வரையும் வந்து வரும் இந்த டிசம்பருக்குள்ள அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் தான். ஸோ அதாவது டார்கெட் தான் குறைஞ்சிருக்கே தவிர கோல்டு மேல இருக்க அந்த லாங் டேர்ம் அந்த ஒரு ட்ரஸ்ட் அந்த நம்பிக்கை இன்னும் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2026ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து கோல்டு வந்து ஒரு ஹை லெவலுக்கு போச்சு அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு கரெக்ஷனை பார்த்துட்டு இருந்தாலும் இன்னும் வந்து ஹை லெவலுக்கு போகும்னு சில எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.